இரண்டாவது பெரியமானவர்களே, கொள்ளை நோய்கள் எல்லாம் வரும்பொழுது பாருங்க, ஒரு குறித்த காலத்தில் வருகிறது, குறித்த காலத்துக்கு உட்பட்டு வருகிறது. இட் ஆல் கம்ஸ் இன் டைம். இதை போட்டு கொண்டிருக்கும் போதே இந்த சாப்டர் ரெண்டாவது ஏன் எடுக்கிறேன்னா, இது கேமரால பார்த்து கொண்டிருக்கிறேன், இயக்கி கொண்டிருக்கிற ஜோசப் கிருவினால இதோட 7 முறை பார்த்துட்டேன் டைம். You are just seeing his watch for the time பார்த்து. ஏன்னா காலங்கள் எப்பொழுதுமே நம்ம பார்த்து கொண்டிருப்பது மனித இயல்பு. வாட்ச் கட்டினாவே, வாட்ச் இல்லாதவர் கூட சில பேர் திருப்பி பார்த்து கொண்டிருப்பாரு. கையில வாட்ச் இருக்காது, அது பழக்கமாகிவிட்டது. வாட்ச் ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பெயர் பாஸ்டர் டேனியல். அந்த சல்மனத்துல கன்னியபாடி கண்ணமண்டலத்துல மீட்டிங் நான் தான் பேசுறேன். அவருடைய பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு வாட்ச் இப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு. நானும் ஒரு நேரம் பார்த்துருக்கிறேன். 5 நிமிஷத்துக்கு ஒருத்தர் பார்க்கிறாரு, இன்னொருத்தர் சாட்சி சொல்லுகிறாரு. அதன் பிறகு நான் ஏறினேன் பேசுவதற்கு. பேசின ஏறினோட பார்த்து கொண்டே இருந்ததுனால செய்தியை தொடங்குவதற்கு முன்பதாக அவரை கேட்டேன். அவர் பேர் பாஸ்டர், உங்க பேர் என்ன? பாஸ்டர் டேனியல் அப்படின்னா. பாஸ்டர்யா, கொஞ்சம் உங்க டைம் என்ன பார்த்து சொல்லுங்கன்னு நானு. அவர் உடனே இப்படி பார்த்துச்சு, ஐயா சாரி நின்றுட்டு. நான் ரொம்ப நேரமா பார்த்துக்கிறேன். அது 10:30 ஒரு பக்கத்துல உட்கார்ந்து நின்றுக்குது. அப்போது டைம் 12. அப்போது என்னை பார்த்து இது இப்போது. அதனால சொல்றேன், இந்த குறித்த காலம் நல்லது. ஒரு வேளை கற்பனை செய்து பாருங்க, நமக்கு பிள்ளைகள், நமக்கு ஒரு வேளை பேர குழந்தைகள் எல்லாம் வரும்பொழுது இந்த கொரோனாவை பற்றி நீங்கள் விவரிக்க போகிறீர்கள். கொரோனா என்ற வியாதி வந்தது, அப்போது உலகம் முழுதுமாய் பிளேன் நின்று போனது. நாங்கள் எல்லாம் வீட்டிலேயே அடைபட்டு போனோம், கடைகள் எல்லாம் இருக்காது. அப்படியா? அப்படி என்றால் உடனே பிள்ளைகள் எல்லாம் கேட்பார், கொரோனா எப்படி இருக்கும் அது பார்க்க முடியாது, நம்பவே மாட்டாங்க அவங்க. இந்த காலத்தில், உங்களுடைய காலத்தில் இது வந்திருக்கிறது. It has come in your time, குறித்த காலத்தில். பார்க்கலாமா? தாவீதுடைய காலத்தில் வந்தது, குறித்த காலத்தில் வந்தது இந்த கொள்ளை நோய் என்று வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 Samuel 24 chapter verse 15. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க, எந்த காலம் வரைக்கும்? குறித்த காலம் வரை. குறித்த காலம், stipulated time, prescribed time, குறித்த காலத்தில் தான் வந்தது. அதுக்கு முன்னாடி வரல, பின்னாடி வரல. இது எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு விடைபெறும் என்பது தேவனுடைய தீர்மானம். இந்த குறித்த காலம் என்றால் ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. குறித்த காலம், இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருடம் பாபிலோனிலே இருப்பார்கள் என்று சொன்னார். அவர் நமக்கு சொன்னார், உன்னுடைய சந்ததி 400 வருடம் அடிமைகளாக இருப்பார்கள் என்று சொன்னார். குறித்த காலம், he prescribed the time. இயேசுவானவர் எப்பொழுது இந்த உலகத்தில் வந்து பிறப்பார் என்று சரியான நேரத்தை, எப்பொழுது மதிப்பார் என்ற நேரத்தை தீர்க்கதரிசியாகிய தானியேலுக்கு தானியேல் 9ஆம் அதிகாரம் 24 சொன்னார். குறித்த காலம். வாசிக்கலாமா? எரேமியா 25ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களிலே மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் எந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியின் சத்தம், எந்திரத்தின் சத்தம், பிளேனுடைய சத்தம், ட்ரெயினுடைய சத்தம். நேற்று திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது, பிளேன் சத்தமா. இதுவரைக்கும் பிளேன் சத்தம் தான் போயிட்டு இருக்கும். இப்ப நானே குழந்தை போல ஓடி போய் பார்த்தேன். ஏனென்றால் பிளேன்கள் தான் இல்லையே, என்ன பிளேன் ஓடுது என்று. பிளேன் சத்தமே நின்று போனது பார்த்தீர்களா? ட்ரெயின் சத்தமே நின்று போனது பார்த்தீர்களா? பேருந்து சத்தமே நின்று போனது பார்த்தீர்களா? நம்முடைய இஸ்ரவேல் வீடு பக்கத்துல, ஹைவே பக்கத்துல தான் இருக்கிறது. ராத்திரி பகலா ஐயோ சத்தத்தை அடக்கவே முடியாது. There is a silence now. பைபிள் சொல்லுகிறது, இஸ்ரவேல் தேசத்திலே இந்த சத்தங்கள் எல்லாம் நான் நீங்க பண்ணுவேன், அங்கிருந்து நீங்க பண்ணுவேன். எவ்வளவு காலத்துக்கு ஆண்டவரே? எப்ப ஆண்டவரே? எவ்வளவு காலத்துக்கு ஆண்டவரே? இப்போது லாக்டவுன் இன்னைக்கா நாளைக்கா? எப்ப பண்ணுவாங்க? தெலுங்கானால 1, ஆந்திரால 1, இத்தாலியில 1. ஆனா கர்த்தர் குறிப்பிட்ட காலத்துல வாசிங்க, நீங்க பண்ணுவேன். இந்த தேசமே மனாந்திரமும் பாழ்மாகும். தேசமே, உலகமே ஆண்டவர் சொல்ல இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொன்னார். இஸ்ரவேல் தேசம் நம்ம தேசத்தை இல்ல. டோன்ட் மிஸ்யூஸ் இட், டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட். இந்தியாவை பற்றி அல்ல. அப்பொழுது தேவன் உரைத்தது, இந்த தேசமே பாழாகிடும். ஜாதிகளோ 70 வருஷமாய் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். எவ்வளவு நாள் கர்த்தாவே இந்த சத்தம் ஓஞ்சிடும்னா? எத்தனை வருஷம்? 70 வருஷம். ஸ்டிபுலேட்டட் டைம், 70 வருஷம். ஸ்டிபுலேட்டட் டைம், குறித்த காலத்தில். இப்ப கொஞ்சம் வாசிக்கலாமா? குறித்த காலத்துல
என் அப்பனாகிய இயேசு தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினாரே, அப்போது அவர் ஒரு காலத்துக்கு உட்பட்டு தான் வந்தார் வழிய காலத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. நான் எந்த காலத்துக்கும் அடங்க மாட்டேன், நான் எந்த காலத்துக்கு உட்பட்டவன் எல்லாம் சொல்றாங்களே, ஆண்டவர் உன்னை இந்த காலத்துக்கு உட்பட்டு அனுப்பி இருக்கிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், book of Romans 5th chapter verse 5. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே, நல்ல வார்த்தையை கவனிக்கணும், அதே குறித்த காலம்ன்ற வார்த்தை எழுதுறாரு பாருங்க பவுலே. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில், என்ன காலத்துல, குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். குறித்த காலத்திலே இயேசு வந்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். குறித்த காலத்திலே கொள்ளை நோய் வந்து அநேகர் மரித்தது போல குறித்த காலத்திலே இயேசுவாக மரிப்பதற்காக அனுப்பப்பட்டார். அவருடைய மரணம் தான் என்னை இனி குறித்த காலத்தில் வருகிற கொள்ளை நோயிலிருந்து மீட்டுக் கொள்ள வல்லதா இருக்கிறது. நம் காலங்களை இப்பொழுது நாம் அனுசரிக்கிறோம். காலங்களில் என்னவே, these are the seasons that God has given. வேதம் முழுதும் பல காலங்கள் சொல்கிறது. வாசிக்கலாமா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சகரியாவோடு தீர்க்கதரிசனம் சொன்னார்கள், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று. அவன் அதை நம்பவில்லை. ஆகவே இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற, இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால். நாம எதை விசுவாசிக்கணும்னா, தகுந்த காலத்தில் தேவன் நமக்கு ஒரு தகுந்த காலம் வச்சிருக்காங்க. தகுந்த காலம் அது மட்டுமல்ல, இப்ப இந்த ஆட்சி காலங்களை கூட வேதம் சொல்லுகிறது. லூக்கா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, லூக்கா 3:2 வாசிக்கலாம். அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராய் இருந்த காலத்தில், அன்னாவும் காய்பாவும் அவர்கள் இருந்த காலத்தில் தேவ சத்தம் வெளிப்பட்டது. இந்த கொரோனா வந்திருக்கிற காலத்தை பாருங்க, இயேசு வந்த காலத்தை அவருடைய காலங்கள் எல்லாம் முன்பதாக குறிக்கப்பட்டது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம், book of Luke 12 chapter verse 56. மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. இந்த காலத்தையும் தெரியுமே, காலத்தெல்லாம் நிர்ணயித்து கதை விடுறதுக்கு நல்லா தெரியுமே, தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்கு நல்லா தெரியுமே. இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன? இந்த காலத்தை நிதானியாமல் போகிறது என்ன? Nobody said that particular time this corona will come and particular time this will go. அப்படி என்றால் தேவன் என்ன இருக்குது? ஒரு சாதாரண படிக்கான், ஒருவேளை வேதத்தின் அடிப்படையில் அல்ல, தன் அனுபவத்திலே வேதத்தின் சார்ந்தல்ல, அவன் அனுபவத்திலே எழுதுகிறான். நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் பேரில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் மனிதனும் ஒன்றும் இல்லை. Yes, we cannot predict. குறித்த காலம் அவருடைய கையில இருக்குது. ஆகவேதான் சங்கீதக்காரன் 31ஆம் சங்கீதம் 15 சொன்னான், காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. குறித்த காலத்தில் இயேசு வெளிப்பட்டார், குறித்த காலத்தில் இயேசு வாழ்ந்தார், குறித்த காலத்தில் இயேசு மரித்தார், குறித்த காலத்தில் இயேசு உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு நம்மையும் உன்னையும் பார்த்து இந்த குறித்த காலத்தை குறித்து அதே ஆண்டவர் பேசுகிறதை கொஞ்சம் கேட்கலாமா? லூக்கா 19ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே, book of Luke 19 chapter verse 43. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால், உன்னை சந்திக்கும் காலம், இந்த கொரோனா காலத்துல காலங்களை பற்றி சிந்திக்க வேண்டியது நமக்கு இருக்கிறது. இது சந்திக்கும் காலம். எதுக்கு பிரதர் காலம்? இது என்னது காலம்? இது என்ன காலம்? வாட் இஸ் தி சீசன்? இது என்ன காலம்? இது என்ன காலமா இருக்கும்? என்ன காலமா இருக்கும்? இன்றைக்கு ஒரு சகோதரி பேசினார்கள். பாவம், அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஐயா, இந்த மாதிரி எங்க மகளை கொண்டு போனேன் சிஎம்சி மருத்துவமனைக்கு, ஒரு இன்ஜெக்ஷன் 700 ரூபாய் ஆகுமா, அது 2 போடணுமா, மொத்த இன்ஜெக்ஷன் 7 லட்சம் ரூபாய் ஆகுமா, இதை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் குழந்தை ரொம்ப ஏழை, ஒன்னும் பண்ணல. அதனால என்ன செய்வதுன்னு தெரியல. 2 நாளா ஜோமான உங்களுக்கு போன் பண்ணேன். உடனே நான் கோபித்துக் கொள்ளவில்லை. 7 லட்சம் என்ன அப்படியெல்லாம் சொல்லுவேன். நான் உடனே சொன்னேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் கொண்டு போவோமா, நான் ரெக்கமெண்ட் பண்றேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் இயற்காதே என்றார். உடனே கட் பண்ணிட்டு, பிரதர் அருமையான சகோதரர் சென்ட்ரல் சர்ச் சார்லஸ் அவர்கள் எப்பொழுதும் உதவி செய்கிற அவருக்கு போன் பண்ணேன். அவர் சொன்னாரு, அண்ணே நீங்க நாளைக்கு 10 மணிக்கு அனுப்பிச்சிருங்க அண்ணே, 10 மணிக்கு அனுப்புங்க அப்படி என்றார்கள். 10 மணிக்கு போயிடுவாங்க, அவர் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஒரே சந்தோஷம். அப்பொழுது அந்த அம்மா சொன்னார்கள், ஐயா, எப்பொழுதெல்லாம் தேவன் உங்களை எங்களுக்கு உதவி செய்ய வைக்கிறார் தெரியுமா? அந்த அம்மா வீட்டில் தான் முன்னே இந்த கரகாட்டக்கார அம்மா ஒரு சந்தன கடத்துல 4 கோடி ரூபாய்ல குடிச்சாங்க. அந்த அம்மா வீட்டுல முன்னாடி வாடகை கொடுத்து இருக்கிறாங்க. இந்த ஜமுனா அம்மா கர்த்தருடைய நல்ல பெண்மணி.
இந்த அம்மா இங்க இருக்கிற நல்லா கவனிங்க. இந்த அம்மா ஒரு வீட்டுல முன்னாடி ரூம் வாடகை விட்டு இருக்கு. இந்த அம்மா ஒண்ணுமே தெரியாது. போலீஸ் இவரை பிடித்து ஒரே உழுக்குகிறார்கள். என்னவென்று அந்த அம்மா எப்படி நீ வாடகை நீயும் சேர்ந்தியா? இதை நான் விழுப்புரத்தில் இருக்கும்போது செய்தித்தாள்ல படிக்கிறேன். எப்படி நடக்கிற ஜமுனா வீட்டுல. உடனே போலீஸ்கார அதெல்லாம் கவலை, நான் அவரை விசாரிக்கலாம் என்று போன் பண்ணினேன். போன் பண்ணும்போது எனக்கு தெரியாது, அங்கேதான் காவல்துறையில் இருக்கிறார்கள், அவர்கள் இதை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்மாவுக்கு என்ன தொலைபேசி வந்தாலும் அதை பார்க்கிறார்கள் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன பேசினேன், அம்மா நீ அதிலே ஈடுபட்டாயா? அந்த தெருவு இல்லையா? சத்தியமா இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டவளாச்சு, உங்களுக்கு தெரியுமே. அப்படியானால் ஒரு ஜெபிக்கலாம் என்று ஜெபம் பண்ணி முடித்து விட்டேன். அங்கேதான் இவர்கள் அதை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பின்னால் இந்த அம்மாவுக்கு ஒரு உதவிகரமா இருக்க போகிறது. ஒரு ஊழியக்காரரோடு உனக்கு தொடர்பு இருக்கிறது, வேறு யாரும் போன் பண்ணவில்லை என்பது ஆதாரமாய் அதை இன்றைக்கு நினைவு கூர்ந்தார்கள். ஐயா, அன்றைய காலத்தில் நீங்கள் உதவினது போல இன்றைக்கு எனக்கு உதவினீர்கள். காலம் உன் சந்திக்கும் காலம், நீ வைத்திருக்கிற காலம், கொரோனா கொள்ளை என்கிற இந்த வியாதியின் காலத்தில் வாழ்கிறாய். இயேசு காலத்தில் வாழ்ந்தவர், அவரை அறிமுகப்படுத்து. அவர் ஏன் குறிப்பிட்ட காலத்தில் வந்தார், குறித்த காலத்தில் மரித்தார் என்றால் அந்த கால அட்டவணைக்குள்ளே இயங்குகிறார். காலம் இது காலம் என்ன? லூக்கா 16 அதிகாரம் 25 வசனத்திலே, அதற்கு ஆபிரகாம், மகனே நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். காலத்தில் யோசித்துங்க, பூமியில் இருந்த காலத்தில், இந்த காலத்தில் கொரோனா வந்திருக்கிறது. நாம் என்ன யோசிக்கணும்? இப்படிப்பட்ட காலத்துக்கு தேவன் நமக்கு ரட்சகராக இருப்பதற்கு தான் குறிப்பிட்ட காலத்தில் அவர் வந்தார். தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டபடியே கொரோனா வந்தது. தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டபடியே வந்த இயேசு நமக்கு ஆதாரமாய் இருக்கிறார். குறிப்பிட்ட காலத்திலே தான் இந்த கொள்ளை நோய் வந்தது. அந்த குறித்த காலத்திலே வந்திருக்கிற கர்த்தர், குறித்த காலத்தில் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தரை நாம் நம்புவோம். அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் என்ன சொல்லுகிறார்? நம்மை பார்த்து வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 10 வசனத்துல, ரெவலேஷன் 3 chapter verse 10ல, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக, பூமியில் குடியிருக்கிறவர்கள் எல்லாம் சோதிக்கும்படியான, பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி, உலகமெல்லாம் பூமியெல்லாம் வரப்போகிற சோதனை காலமாகி இந்த கொரோனாவின் காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. சோதனை காலம், இது சோதனை காலம். சோதனை காலத்தில் தேவன் ஜெயித்தவர். சோதனை காலம், எல்லா காலங்களிலும் அவர் வாழ்ந்தவர். அந்த காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது. குறித்த காலத்தில் வந்து குறித்த காலத்தில் இஸ்ரவேலை மீட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் ஒன்று பிரியமானவர்களே, இந்த காலத்தில் வேதத்தை நாம் ஆராய்ந்து அறிந்து எதற்காக இந்த காலத்தில் என்னை உயிரோடு வைத்தார் என்று அறியாதிருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 10 அதிகாரம் 16 வசனத்துல, ரெவலேஷன் 10 chapter verse 6ல 9:16 பாருங்க. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது சொல்லுகிறார். இனி காலம் செல்லாது. எல்லாரும் சொல்லுங்க, இனி காலம் செல்லாது. அது வந்து விட்டது, காலம் செல்லாது. இனி காலம் செல்லாது. காலத்தோடு கூட நீ வாழவில்லை. காலத்திலே உன்னை அழைத்த தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை. இந்த கொள்ளை நோய் குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அதை சார்ந்து வேதம் சொல்கிற வார்த்தை லேவியராகமம் 26 அதிகாரம் 25 வசனம். புக் ஆஃப் லேவியராகமம் 26, 25. என் உடன்படிக்கை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி, நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன். எல்லாம் பாருங்க, கொள்ளை நோயை கர்த்தர் உங்கள் நடுவிலே அனுப்புவேன். சத்துருவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவீர்கள். சத்துருவின் கையில். ரிசல்ட் என்ன? கொள்ளை நோயை ஏன் கொடுக்கிறார் அப்படின்னா, நாம் சத்துருக்கள் கையில், பிசாசாகிய சத்துருக்களின் கையில், மரணமாகிய சத்துருக்களின் கையில், நம்மை வாரிக்கொள்ளுகிற இந்த வியாதிகளின் கையில, புறஜாதிகள் கையில ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். You will be delivered. You will be delivered. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? நமக்கு தான் கர்த்தர் இந்த சாபத்தை சொன்னார் பழைய ஏற்பாட்டுல. என்ன? உங்களை வார்த்தைகளை கேட்காத போனதுனால உங்களை சத்துருக்களின் கையிலே ஒப்பு கொடுப்பேன். ஆனால் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை சத்துருக்களின் கையில ஒப்பு கொடுத்து விட்டாரே. கர்த்தர் புறஜாதிகளுடைய கையில ஒப்பு கொடுத்து விட்டாரே. என்ன ஒற்றுமை பாத்தீங்களா? ஆகவேதான் இயேசு எனக்கு பரிகாரியா இருக்கிறார், எனக்கு பரிகாரியா இருக்கிறார். அவர் எனக்கு முதல் ஒப்பு கொடுக்கப்பட்டார்.
கொள்ளை நோயினாலே என்னை ஒப்பு கொடுக்கிறது பதிலாக அவர் என்னை கொள்ளை நோயிலிருந்து காப்பாற்றுவதற்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். வேதத்தை வாசிக்கலாம், நல்ல தெளிவா வாசிக்கலாம். மார்க்கு 10:33. மார்க்கு 10:33. இதோ எருசலேமுக்கு போகிறோம். இதோ எருசலேமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்க. இதோ எருசலேமுக்கு போகிறோம். அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். ஆமென். பிரைஸ் லார்ட். எவ்வளவு அழகா சொன்னார் பாத்தீங்களா? அழகான ஒப்பு கொடுக்கப்படும். தேவன் தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுப்பார். யாருடைய கையில? அவங்க கையில ஒப்பு கொடுத்துருவார். எதுக்கு ஒப்பு கொடுக்கிறார்? அவங்க கையில ஒப்பு கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை! கொள்ளை நோய் அனுப்பி உங்களை சத்துருக்களின் கையில ஒப்பு கொடுப்பேன் என்ற வார்த்தையின்படியே தேவன் தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். மார்க் 9:31. மார்க் 9:31 வாசிக்கலாம். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும், மனுஷகுமாரன் மனுஷர் கையில், தேவனுடைய குமாரன் சாதாரண மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும், அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும், கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். என்னப்பா, என்ன ஒப்பு கொடுத்துருவாங்க, என்ன ஒப்பு கொடுத்துருவாங்க. God will deliver me. என்னை தேவன் ஒப்பு கொடுத்து விடுவார், என்னை தேவன் ஒப்பு கொடுத்து விடுவார். இன்றைக்கு நமக்கு கொரோனாவிலே கடவுள் நம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. நமக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை என்ன? கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்காமல் காத்து விடுவார், அதன் கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். இந்த நம்பிக்கை எப்படி வருகிறது நமக்கு? என் தேவன் அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து போனார். He went through that experience. மத்தேயு 26:45 வாசிக்கலாம். Matthew 26:45. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. மனுஷகுமாரன் யாருடைய கையில? பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிற வேளை வந்தது, வந்து விட்டது. ஆண்டவர் சொன்னார், வருது வருதுன்னா வந்து விட்டதுனாரா? 2ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26. 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். நான் சொன்னார் பாத்தீங்களா? மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார், பாவிகளுடைய கையில ஒப்பு கொடுக்கப்படுவார், மனிதருடைய கையில ஒப்பு கொடுக்கப்படுவார், சிலுவையில் அறையப்படுவதற்காக ஒப்பு கொடுக்கப்படுவார், உயிரோடு கூட எழுந்திருப்பதற்காக ஒப்பு கொடுக்கப்படுவார். இதைதான் பவுல் பிரசங்கிக்கிறார். ரோமர் 1:25-26 வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 1:25-26. தேவனுடைய சத்தத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, இன்றைக்கு பிரியமானவர்களே, யாரெல்லாம் இயேசு நமக்காக தான் ஒப்பு கொடுக்கப்பட்டார், கொள்ளை நோயிலிருந்து மீட்டுக் கொள்வதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார், கொள்ளை நோயாகிய பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று தெரிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல், தெரிந்தும் உதாசீனப்படுத்திக் கொண்டு, தெரிந்தும் அவரை இக்னோர் பண்ணுகிறவர்களை கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் என்று பவுல் சொல்லுகிறார். வாசிக்கலாம் அந்த வசனம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் நம்ம ஏன் இந்த இழிவான கொள்ளை நோய் இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் தெரிகிறதா? தேவன் என்று அறிந்தும் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து அரசு பார்க்கிறாரா? பார்க்க மாட்டார். அவ்வளவுதான். இவர்கள் எல்லாம் என்ன பிரியமானவர்களே, ஊழியக்காரர்கள் 8-10 மணிக்கெல்லாம் தூங்கிட்டாங்க. இதை பார்க்க முடியவில்லை. வேதம் சொல்கிறது, இழிவான ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், வியாதிகளுக்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் அவர்களை இந்த கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார். எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? கர்த்தர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், ஆவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார், சிலுவையில் அறைவதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், மனிதருடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டார், புறத்தானியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். பிரதான ஆசாரியர்கள் அவரை புரதேசத்தாரிடத்துல, யாரவங்க? ரோமரிடத்துல கையில ஒப்பு கொடுத்தார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை, சொந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ரோமர் 4:25 வசனம் சொல்லுகிறது. Book of Romans 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. என்றைக்கு நீங்களும் நானும் இயேசு எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டார், ஆகவே கொள்ளை நோய்க்கு என்னை தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று நினைக்கிறீர்களோ, கூடவே ஒன்றை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்ன? அவர் பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிக்காக அவர் உயிர் தெரிந்து இருக்க. கையில தட்டுங்க.
அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் மரிப்பதற்காக, ஆனால் உயிரோடு எழுந்திருப்பதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். So is the resurrected Lord, he has risen, அவர் resurrected. இன்றைக்கு நீங்களும் நான் இந்த கொள்ளை நோய் காலத்திலே, கொள்ளை நோய் தீர்க்க தரிசனத்தின்படியே வந்தது. கொள்ளை நோய் எதற்காக நம்மிடத்தில் வருகிறது என்றால் குறித்த காலத்தில் வந்தது. கொள்ளை நோய் ஒப்பு கொடுப்பதற்காக வந்தது. ஆனால் தேவன் நமக்காக தீர்க்க தரிசனமாய் வந்தார். தேவன் நமக்காக குறித்த காலத்தில் வந்தார். தேவன் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவராய் வந்தார். எனக்கு ஜெயம் உண்டு,